பணியாரம் தின்னு ரொம்ப நாளாயிடுச்சு. அதனால் நிஷா இப்போ பணியாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த புது சட்டியை இப்போ தான் பழக்கிக்கிட்டு இருக்கா. என்ன நிஷா? வாங்கி எங்கே வாங்கினீங்க? திருச்சியில் 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பணியார சட்டியில் பணியாரம் சுட்டது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் சுடுறோம். இது கார பணியாரம், இது வந்து இனிப்பு பணியாரம். இது வந்து சும்மா இது இட்லி மாவில் ஊற்றி பார்த்தது வருதா வரலையான்னு. ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. இப்போ வருதா என்னன்னு பார்ப்போம். இது வந்து இது வரல. இது பழகிறதுக்காக வெங்காயத்தை போட்டு என்னதையே தேய்ச்சிக்கிட்டு கிடந்தா. என்ன நிஷா? பணியாரம்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இங்கே திருச்சி நம்மளத்தில் விற்கும். ஒரு பணியாரம் வந்து 2 ரூபா 50 காசு ஒரு பணியாரம். டெய்லி சாயங்காலம் விற்கும். டெய்லியும் இல்லை சந்தை உள்ள அன்னைக்கு மட்டுமா? டெய்லி சாயந்தரம் விற்கும். சந்தை உள்ள அன்னைக்கு சீக்கிரமாகவே விற்கும். 10 ரூபாய்க்கு வந்து 4 இது கொடுப்பாங்க. தியாவுக்கும் தனிஷுக்கும் ரொம்ப பிடிக்கும். 20 ரூபாய்க்கு 8 இது கொடுப்பாங்க. 30 ரூபாய்க்கு 12 இது கொடுப்பாங்க. அப்புறம் 40 ரூபாய்க்கு அதுதான் தெரியுமே. 10 ரூபாய்க்கு 4னா இப்போ 20 ரூபாய்க்கு 8 தான். இது எனக்கு, இது தியா தனிஷ் நிஷாவுக்கு. நான் இனிப்பு திங்க மாட்டேன் அதனால். ட்ரை பண்ணுவோமா? வந்துடுமா? அப்படி ஒரு வேளை பணியாரங்கள் எப்படி பழக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுறோம். பழக்கி தான் வச்சுருக்கேங்க. கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சு பார்த்தேன். அப்புறமேட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன். பார்ப்போம் இப்போ வருதாங்க. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பணியார செட்டில் வருதான்னு. வருது. இது நடுவில் குத்தாத மாவெல்லாம் இருக்குன்னா வேவலை போல இருக்கு. அது திருப்புனா தான் வேகும். ஸ்பூன் தான் எடுக்க சொன்னல அழகா. அவ்வளோதான். வருதுல்ல? வருது. ஆனால் ஒட்டி இருக்கு. இங்கே வரு ஒடியுது. வேவணும் போல இருக்கு. வேவே இல்லடி. நீ என்னடி மாவை உள்ள வேந்துருச்சுங்க. இங்கே பாரு. அப்படியே பரட்டி விடு. அவ்வளோதான். சிம்பிள் பிக்கு. அப்படியே பரட்டி விட்ரு. அவ்வளோதான். ஒரு இடி ஊற்றி எடுத்தின்னு வச்சுக்க, கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு ஈடு மட்டும் ஊற்றி எடுத்தான்னா அது அடுத்ததெல்லாம் சூப்பராக வந்துடும். கறி பேர் ஒர்க்குன்னு எடுத்து திருப்பி விட்டு இல்லாட்டி கடையில எல்லாம் சுடுவாங்க. அப்படியே பொசுன்னு வந்துகிட்டு இருக்கும். டெய்லி சுடுறனால இப்போ நல்லா இப்போ நம்ம தோசை கல்ல டக்கு எப்படி சுடுறோம், டெய்லியும் தோசை சுடுறோம், டெய்லி இது சொன்னால வந்துடும். பணியாரனால நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான். சரி, பொறுமையாக ட்ரை பண்ணு.